ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு இதோட முடிஞ்சு ஹீரோயின் சான் கிட்ட என்னை வழி அனுப்பி வைக்க போகிறதே வந்துட்டு நீ தான் உன்னோட கடைசி கஸ்டமரே நான் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். சான் அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே சான் அவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுறா. ஆக்சுவலாக அவர் வந்து இறந்து போயிட்டாரு போல. இவ அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ண அவர் பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சாரு. அதை பத்தி இவனு வந்து பயந்து போய் கத்த ஆரம்பிக்க அங்க இருக்கவங்க எல்லாம் இவன் ஏதோ தனியா பேசுறான்னு நினைச்சிட்டு லூசு போல அப்படிங்கமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சான் அந்த கோஸ் எப்படி சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போயிட்டு தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளை வந்து மீட் பண்றான். ஆக்சுவலா அந்த ஃபுட் சேலஞ்ச் ஷோலாம் இருக்குல்ல, அதுல தான் வந்துட்டு இவர் ரொம்ப ஃபேமஸ் போல. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஹீரோயினுக்கு இவர் ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை காட்டாங்க. அவங்களோட ஒரு இயரிங்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அதை சான் வந்து கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிருந்திருப்பான் போல. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கு. அவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல, அவன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி விசாரிக்க அவன் பெரிய ஒரு குண்டா வந்து தூக்கி போகிறான். ஆக்சுவலாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னைக்கு தான் எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தான், அவளை மீட் பண்ணதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கமா சொல்லி இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. அவன் அப்படியே பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு இவங்க முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. இவன் பயந்தே வந்து போயிடறான். ஆமாம், சானுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு இருக்காளா, யார் அவ அழகா இருப்பாளா அப்படி சொல்லி இவங்க கேட்க இவங்க ஜலஸில் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தை பார்த்தாலே வந்து தெரியுது. இந்த ஃப்ரெண்டும் ஆமாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா, ஸ்மார்ட் கூட அப்படிங்கமா சொல்லிட்டு இருங்க நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கிளம்பி போக இவங்களுக்கு அப்படி டென்ஷனாக வந்துட்டு இருக்கு. இவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் வந்துட்டு அங்கே இல்லை, அவங்கள தேடி வந்து போயிட்டாங்க போல. இப்போ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோயினோட பாஸ்டில் பிரின்சஸாக ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்கல்ல, அந்த தளபதியை கூட விரும்பியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ சானோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களோட பேர் வந்துட்டு மீரா. ஆனால் இங்கே சான் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு போகலாம், அந்த ஃபேமஸான ஆளை பார்த்துருப்பான்ல அவர்கிட்ட ஹீரோயினுக்காக ஆட்டோகிராஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறான். ஆனால் திடீர்னு என்ன நினச்சானோ தெரியல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினா அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவன் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அவங்க வந்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டை தான் அவன் மீட் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக வந்து போச்சு அப்படி சொல்லி கடுப்பில் கேட்டுருக்காங்க. ஆனால் இவன் வந்துட்டு அந்த செலிபிரிட்டி பற்றி வந்து பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேத்துக்குமே யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் மாற்றி மாற்றி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சான்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேமஸான ஆளை தான் நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அதை ஏன் நீ முதல்ல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் செலிபிரிட்டி வந்து சாப்பிட்டுப்பாரு போல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவரை மீட் பண்ணலை. சரி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுனால நிறைய லக் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரப்போகுது, அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்க போகிறாங்க. இவ போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கமா வந்து சொல்ல. அப்படின்னா பாவம் பண்ணியிருந்தா அவங்க எப்படி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சான் கேட்க அவங்க மனுஷங்களெல்லாம் வந்து பிறக்க மாட்டாங்க, அனிமலாக தான் வந்து பிறப்பாங்க அப்படிங்கமா சொல்ல இவ உடனே அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்களும் அனிமலாக தான் பிறப்பீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க இவங்க கடுப்பாகிறாங்க. ஏண்டா இத்தனை வருஷமா இந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணி நான் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் கழிச்சிட்டேன்லடா அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க இல்லை இப்போ நீங்கள் நிறைய வந்து பாவம் பண்ணியிருக்கீங்க, கோஸ்ட்லாம் வந்து ரிச்சுன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பணம் பிடுங்காம நீங்கள் அனுப்புறீங்களா, அவங்களெல்லாம் மரியாதையாகவும் நடத்துறதே வந்துட்டு கிடையாது, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு இங்கே பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, வாய் மூடிட்டு இல்லைன்னு நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ தான் கிரிம் ரீப்பருக்கு அந்த ரூம் நம்பர் 30 இந்த கோஸ்ட் வந்து தப்பிச்சு போயிடுச்சுல, அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அங்கே இருக்க பார்டெண்டர் அந்த ரூம் சர்வீஸ் லேடிக்கிட்ட இது எப்படி எங்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லாமல் வந்துட்டு இருந்தீங்க, அது மட்டும் வெளியில் போயிட்டு ஒரு ஹியூமன் அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது ஈவில் ஸ்பிரிட்டாக வந்துட்டு ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் உங்கள் கணக்கில் தான் எழுதுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஒரு ஆள் அவனோட ஆஃபீஸில் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மெயில் மாதிரி வந்துட்டு வருது. இவன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு வீடியோ தான் வந்து ப்ளே ஆகுது. அதில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த கோஸ்ட் தப்பிச்சு போச்சுல அந்த பொண்ணு தான். சடனாக வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ள வந்து கையை வெளியில் விட்டு அவனை அட்டாக் பண்ணி கொன்னே வந்து போட்டுருது. இப்போ யூனாவை மீட் பண்ணதுக்காக ரிசப்ஷன்ஸ் வந்திருக்காரு. இவளுக்கு தான் இப்போ கோஸ்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரியுதுல்ல, ஸோ அதனால ஹோட்டல் டெலுனால நான் இன்டர்னை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கமா கேட்டுப்பா போல. அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கமா தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு யூனா புள்ளி பண்ணுற ஒரு 4 பொண்ணுங்க வந்துடுறாங்க. நீ யார்ட்ட தனியாக பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க இவளு சமாளிக்கிறதுக்காக நான் வந்து பியானோ தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கமா சொல்ல அவங்களும் சரி எங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டு அப்படி சொல்லிட்டு கேட்க இவளுக்கு ப்ளே பண்ணவே வந்து தெரியாது போல. அப்படி திரு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டை இவளோட கையை பிடிச்சி அந்த பியானோ வந்து ப்ளே பண்ண வைக்கிறாரு. அப்போ ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அவரோட தங்கச்சி கூட ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்த டைம்லாம் வந்து ஞாபகம் வந்தது, அதை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு.
இப்போ சேன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் கிட்ட அவங்க பார்க்கிங்கே ஏகப்பட்ட கார்லாம் வாங்கி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உடனே விற்கணும் அப்படிங்குமா சொல்ல, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி அவங்க கேட்க, இங்கே பாருங்க நீங்கள் தானே சொன்னீங்க பாவம் பண்ணா அடுத்த ஜென்மத்தில் அனிமலாக தான் வந்து பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்படி பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் ஹானஸ்டான லைஃப் வாழணும், இந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது, பணத்தெல்லாம் வந்து சேவ் பண்ணணும், உடனே இந்த கார்லாம் வந்துட்டு விற்கணும், ஏகப்பட்ட பில் வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம செட்டில் பண்ணணும் அப்படிங்குமா சொல்ல, இங்கே பாரு அடுத்த ஜென்மத்தில் நான் சிக்கனாக பிறந்தா கூட எனக்கு கவலை இல்லை, இப்பெல்லாம் நீ பண்ணாதடா அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ற கூட உங்ககிட்ட காசு இருக்காது, ஒழுங்கா நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்க மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஹோட்டல் டெல்லூனாக்கு ஒரு கிங்கோட ஆத்மா வந்திருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக போயிடுது. ஹீரோயினில் அப்படி தலை வணங்கி அவரை வரவேற்கிறாங்க. ஆனால் சேனுக்குன்னா என்னது இந்த காலத்தில் கிங்கா, இவர் எந்த கிங்கா இருப்பார் அப்படி சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவருக்கு விவிஐபி ரூமெல்லாம் கொடுத்து பயங்கரமாக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதில் ஒரு நப்பாசை வேறு இருக்கும் போல், அவர் கிங் எல்லாம் நிறைய காசு ஆட்டை போடல அப்படி சொல்லி அவங்க நினைக்கிறாங்களாட்டுக்கு. சேன் இதெல்லாத்தையும் எப்படி பொறுமையாக வந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின்ட்ட வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிங்காக பார்க்குறீங்களா, ஆனால் இந்த காலத்தில் ஏது கிங்கு இவர் அப்படின்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடிலேருந்து இங்கே வந்திருக்காரு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, இவங்க வந்துட்டு இங்கே பாரு அவர் ஈவில் ஸ்பிரிட்டாலாம் வந்துட்டு இருக்க மாட்டார், இப்படிலாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்பவே மாட்டேறாங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்புறம் போயிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் வந்துட்டு ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலாக இதோட ட்ராமாவில் கிங்காக நடிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடச்சிரும் போல், அதுக்காக பயங்கரமாக வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் சடனாக வந்துட்டு இறந்து போயிருப்பாரு போல். ஸோ அந்த கேரக்டர்லேயே அவர் அப்படியே மூழ்கி போயிட்டனால இப்போ இந்த மாதிரி கிங் மாதிரி நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஹீரோனுக்கு தெரிஞ்சாலே பயங்கர ஷாக்கிங்காக வந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இவர் ஹோட்டல் டெல்லூனாக்கு வந்துட்டார். அவரோட கடைசி ஆசையை அந்த கிங் கேரக்டர்லாம் நடிக்கணும், எல்லாருக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சேன் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதை ஹீரோயின்ட்டே போய்ட்டு சொல்கிறான். என்னன்னா இப்போ அந்த ட்ராமாவில் அந்த கிங் கேரக்டரில் இவருக்கு பதிலாக வேற ஒரு ஆக்டர் தான் வந்து நடிச்சிட்டு இருக்கான். அவனோட உடம்புக்குள்ள இவரோட ஆத்மா வந்து பொசஸ் பண்ண வச்சு ஆக்ட் பண்ண வைக்கல. ஸோ அவரோட ஆசை வந்து நிறைவேறிடும் அப்படிங்கமா வந்து யோசிச்சுட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கவனுக்கு அதில் நடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை போல, ஏனோ தானோ தான் வந்து நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இவரோட ஆத்மா அவனோட உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணுறான். எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாராட்டுறாங்க. இந்த ஆத்மாவுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த ஆக்டருக்கு தான் என்ன இங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்கான். இப்போ சேனு யூனாவை ஒரு கெஃபேல மீட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கான். அவள் தான் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணிட்டா இல்லையா, ஸோ ஹோட்டல் ரிலேட்டடான விஷயங்களை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவள் அங்கேருந்து கிளம்பும்போது இவனை மீட் பண்ணுறதுக்காக அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மீரா வந்துட்டு அங்கே வரான். சேன் அவளை பார்த்தோன்னையும் சந்தோஷம்லாம் வந்துட்டு படல, ரொம்பவே அமைதியாக தான் வந்துட்டு இருக்கா. ஆனால் இவங்க மீட் பண்ணிக்கிறத யூனாமே பார்த்து தான் போகிறா. அதை ரிசப்ஷனிஸ்கிட்டே வந்து சொல்லிட்டா போல. அப்போ தான் ஹீரோயின் சேன் கூட வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கிளம்பி வராங்க. ரிசப்ஷனிஸ்ட் இந்த விஷயத்த சொன்னோன்னே அவங்களோட முகமே வந்து வாடி போயிடுது. அங்கே ஹோட்டல்லே வந்து பீச் இருக்குல்ல, அங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக இவ வந்துட்டு அவங்க யூஎஸில் இருந்திருப்பான்ல சேன், அப்பா வந்துட்டு ஏதோ காசெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு ஓடி போயிருப்பா போல. அதை பற்றி கோவமாக சேன் பேசிகிட்டு இருக்கா. இவ சேன் கூட ஜாயின் பண்ணலான்னு வந்தாலா இல்லை மறுபடியும் ஏமாத்தலான்னு வந்தாலான்னு தெரில. இவங்க லவ் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த கெஃபேவை கிராஸ் பண்ணி ஹீரோயின் பிடிச்ச அந்த ஃபேமஸான ஆள் இருக்கார்ல அவர் வந்துட்டு போக, சேன் உடனே இவளை அப்படியே விட்டுட்டு அவர் பின்னாடி ஹீரோயின்காக ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக வந்து ஓடி போயிடறான். ஃபைனலாக அவரை மீட் பண்ணி ஹீரோயின் பேரை சொல்லி ஆட்டோகிராஃபும் வந்து வாங்கிக்கிறான். அவங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறான். ஆனால் இங்கே ஹீரோயின் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மின்மணி பூச்சி வந்து பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு அந்த தளபதி தான் வந்து பேசிகிட்டு இருப்பான். அவள் ஒரு தடவை சொல்லி இருந்திருப்பான், நீ தனியாக ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் என் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. இனிமேல் இப்படி தனியாக இருக்கிறதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை தராது. நான் எப்படி இன்னைக்கு சடனாக முன்னாடி வந்துட்டு நின்ன, இதுக்காக நீ எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கன்னு சொல்லி இருந்திருப்பான். இதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போக அவள் சடனாக அந்த மரத்தில் பூ பூக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது போல இது. இப்போ அப்படியே அந்த 3 கார்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேன் கிட்ட அடிக்கடி பேசுவாங்களா, அந்த கார்டு வந்துட்டு நான் ஹோட்டல் டெல்லூனால ஒரு மரம் வரத்தனில் அது வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு மாறிட்டே வருது அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்னொருத்தவங்க நீங்கள் அனுப்பின பர்சன் அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் போல் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இன்னொரு கார்டு வந்துட்டு நீங்கள் அவனை அதுக்கான ரெமெடின்னு நினச்சி தான் அனுப்புனீங்க, ஆனால் அது பாய்சனாக கூட மாறிடலாம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. லவ்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு ரெமெடியாகவும் வந்துட்டு இருக்கும் பாய்சனாகவும் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கமா இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹோட்டல் டெல்லூனால இருக்க பீச்சில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சேன் வரான். அந்த ஆட்டோகிராஃப் வாங்கியிருப்பான்ல அந்த பேப்பர் எடுத்து வந்து காட்டா இவங்க வந்துட்டு என்னது இது அப்படிங்கமா தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமஸான செலிபிரிட்டிகிட்ட தான் நான் சைன் வாங்கினேன் அப்படிங்கமா சொல்லி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ சேன் சொல்கிறான், எனக்கு இது ஷையாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் உங்களுக்காக தான் வாங்கினேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படிங்கமா வந்து சொல்ல. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்காக தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேனும் இந்த பீச் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச
சாப்பாடு தான் இல்லை அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, பரவாயில்ல நீ இப்போ இங்கே இருக்கேல அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த இடம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த தளபதி சொல்லியிருப்பான் இல்லையா, என் கூட நீ பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி சொல்கிறாங்களான்னு தெரில. சானு வந்துட்டு என்னடா இவங்க வித்தியாசமாக இதை சொல்கிறாங்க அப்படிங்கமா வந்து பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் சேனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதை தான் அந்த மரமும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது போல். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.